வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான பூரி கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. வடச்சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை தலை, மல்லித்தலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க. நல்லா ஜூஸி ஆகிற வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டோம்னா. அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற டைமில் என்ன பண்ணணும்னா கடலை மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கணும் மெயினாக. ஏன்னா கடலை மாவு சீக்கிரம் அடி பிடிச்சிடும், கெட்டித்தன்மை வந்துடும். அதனால் சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு. அதை நல்லா வேக வச்சு பொடிச்சு உப்பு போட்டு வச்சிருக்கேன் நான். அந்த உப்பு போட்டு வச்சதை லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம குருமாவில் சேர்த்தணும். இதுதான் லாஸ்ட்டாக பண்ணணும் எப்பவுமே. குருமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இறக்குற ஓரத்தில் நம்ம போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.